ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் எனக்கு சூப்பராக இந்த வெஜிடபிள் பீஸா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்ட இந்த ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவன் இல்லாமல் எப்படி அடுப்பில் எப்படி வச்சு ஈஸியாக பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த சாஸ் ப்ராப்பராக அந்த தக்காளியை வந்து பிளான்ச் பண்ணி ஸ்கின்னெல்லாம் எடுத்து ஒரு சூப்பராக ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வெஜ் பீஸாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப்பு, சர்க்கரை 1 டீஸ்பூன், ஈஸ்ட் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, முழு குடமிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, 5 நம்பர் தக்காளி அதாவது 350 கிராம், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் சிறிதளவு, பூண்டு 5 நம்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், சீஸ் 100 கிராம், ட்ரை பேசில் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து ட்ரை ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுகர், கோல்டு வாட்டர் ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, சுடு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்படி சுடு தண்ணி போட்டோன்னா அந்த ஈஸ்ட்டுக்கு வந்து உயிர் இருக்காது. அதனால வந்து நீங்கள் கோல்டு வாட்டர் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 தக்காளி வந்து இந்த மேலே ஹை சொல்லுவாங்க, அதாவது கண் சொல்லுவாங்க, அந்த கண்ணை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி முடித்த பிறகு இங்கே சூடாக கொதிக்கிற தண்ணியில் வந்து, அதாவது பாயில் ஆகிற தண்ணியில் வந்து இந்த 5 தக்காளி அதில் ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 8 செகண்ட், 8லேருந்து ஒரு 10 செகண்ட் அளவுக்கு ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் எடுத்துடலாம். எதுக்காக இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி ஸ்கின் எடுக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான இந்த பீஸா சாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்க விதையும் எடுத்துருவோம், அதாவது உள்ளே இருக்க சீட்ஸும் எடுத்துடுறோம். ஸோ ஜஸ்ட் லைட்டாக அப்படி பீல் பண்ணாவே தனித்தனியாக வந்துடும். பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இப்படி எடுத்துருவோம். இதேமாரி தான் பாஸ்தாக்கு ரெடி பண்ணுற சாஸும் இப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து கன்கஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இந்த சாஸுக்கு வந்து, அதாவது இந்த பீல் பண்ணி சாப் பண்ணி ரெடி பண்ணுறது வந்து கன்கஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பீல் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வந்து இப்போது சீட்ஸ், அதாவது உள்ளே இருக்க தக்காளோட விதை எடுக்கிறது காமிக்கிறேன். 1/4 கட் பண்ணிக்கோங்க. 1/4 கட் பண்ண பிறகு கையிலேயே வந்து சின்ன அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. நீங்கள் எடுக்கும்போது ஒரு சின்ன பவுல் வைங்க. எதுக்காக கேட்டினா அந்த தக்காளியில் வர அந்த சாறு எல்லாத்தையும் வந்து அந்த பவுலில் இறங்கிட்டோன்னு சொல்லி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சின்ன பவுல் கீழே வைக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, சீட்ஸு அதுக்கப்புறம் ஸ்கின் எடுத்து வச்சுருக்க தக்காளி இது. அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன பவுலில் ஸ்டெயின் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸோட, அதை ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த டொமேட்டோ ஜூஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எடுத்து வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணுறோம். ஃபைன் சாப் பண்ண பிறகு இந்த தக்காளியில் பாதி அளவுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணுறங்க. ஸோ கட்டிங் போர்டில் வந்து அந்த சீட்ஸ்லாம் எடுத்த பிறகு சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி மேலே இருக்க அந்த ஸ்கின் எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதில் பாதி அளவு வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த சாஸும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சின்ன பேனில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த ஆனியன் வந்து ஜஸ்ட் ஒரு 30 கிராம்ஸ், இந்த சாஸ்க்கு வந்து ஒரு 30 கிராம்ஸ் இருந்தால் மட்டும் போதும், அதிகமாக வேண்டாம். 30 கிராம்ஸ் கூட இல்லை, 20 கிராம்ஸ் அளவுக்கு வந்து ஆனியன் சாப் பண்ணுறோம். மீதி வந்து ஜூலியனாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது பீஸா ரெடி பண்ணுறதுக்கு ஜூலியனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் லைட்டாக சாத்தே பண்ணுங்கள். அதாவது ஒரு 30 to 40% அளவுக்கு சாத்தே பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க, அதாவது க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டொமேட்டோ ஜூஸ், அதுக்கப்புறம் சாப் பண்ண டொமேட்டோ ரெண்டுத்தையும் வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சி இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு இது நல்லா குக் பண்ணும். அதாவது நம்ம தக்காளியில் இருக்க அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணும். இந்த மாதிரி குக் பண்ணி வர டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக பேசில், அதாவது துளசி, குக் பண்ணுறதுக்கு துளசி இலை ஒன்று பார்த்தீங்களா, அந்த இலை காஞ்ச இலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மகிட்ட இருக்க இந்த பேசில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ட்ரை பேசில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் பேசிலேருந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் பார்ஸ்லி ஆட் பண்ணோம். பார்ஸ்லி நம்மக்கிட்ட இல்லை, அதனால வந்து பார்ஸ்லி லீக்ஸ் தான் ஆட் பண்ணலாம். இல்லாதனால நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சா இந்த சாஸ் ரெடி. இதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதாவை ஆட் பண்ணுறோம். மைதா ஆட் பண்ண பிறகு சுகர் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு, ஈஸ்ட், அதாவது நம்ம தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் கரைச்சி வச்சதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஈஸ்ட் கரெக்டாக நீங்கள் ஊறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஊறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வீட்டில் எப்படி மாவு பிசைங்களோ அதே மாதிரி இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைங்க. அதுக்கு பிறகு இந்த ஈஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ்ட் வந்து ஊற உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகும். இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது சின்ன ஒரு ஈர கிளாத் போட்டு, அதாவது நம்ம வீட்டில் இருக்க ஒரு காட்டன் கிளாத்தில் லைட்டாக தண்ணியில் நினச்சி ஈரப்பதத்தோடு அப்படி மேலே போட்டுருங்க. எதுக்காக போடணும்னா ட்ரை ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அதில் 2 மடங்கு ஆயிருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நீங்கள் அந்த ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி எடுத்து கையில் நல்லா மாலிஷ் பண்ணணும். மாலிஷ் பண்ணி முடிச்ச பிறகு இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் பண்ணுறது மினி பீஸா தான். ஸோ அதனால் வந்து எனக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன் இப்போது. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த பேடா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு திருப்பி வந்து காட்டன் கிளாத் போட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இந்த ஈஸ்ட் போட்ட பிறகு வந்து நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு 45 மினிட்ஸ் விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிரெட் அதாவது பீஸா லேயர் பிரெட் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே வந்து அப்படி ஈஸ்ட்டு போட்டு ஊற வைக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வளவளப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஈஸ்ட்டை போட்டு கரெக்டாக இது மாதிரி மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் சின்ன இந்த மார்பலில் வந்து லைட்டாக வந்து மைதா ஆட் பண்ணுங்கள். மைதா ஆட் பண்ணிட்டு வீட்டில் எப்படி சப்பாத்தி நீங்கள் ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரோல் பண்ணுறோம். ஆனால் திக்காக ரோல் பண்ணுறோம். திக்காக ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக ஃபோர்க் வச்சு நம்ம வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஒரு ஓட்ட மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஷீட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக சாஸ் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இன்னொரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ண போகிறேன். அது என்ன கேட்டிங்கன்னா இந்த பீஸா ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ண போகிறோம், ஆஃப் டன் பண்ண போகிறோம். ஆஃப் டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாஸ் போட்டு திருப்பி சீஸ்லாம் போட்டு குக் பண்ணலாம். எதுக்காக அப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி வச்சுன்னா நீங்கள் ஒரு 3 days கழிச்சு கூட நீங்கள் வந்து பீஸா பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சோண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்க ரஸ்க் இருக்குல்ல வீட்டில், அந்த ரஸ்க்கு தூளை லைட்டாக அப்படி போட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ண அந்த பீஸா ஷீட்டை மேலே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படி போட்டிருக்கேன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க அந்த ஓவனில் வந்து லைட்டாக சால்ட் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டை வந்து அதில் கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இது ஆஃப் டன் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் ஆஃப் டன் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஃபுல் டன் பண்ணால் 10 நிமிஷம், ஹாஃப் டன் பண்ணால் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சா மட்டும் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாஸ் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் மேலே அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி எந்த ஒரு பவுடர் நீங்கள் ஆட் பண்ண. அப்படி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பேசில் அதாவது துளசி, அதாவது குக் பண்ணுறதுக்கு துளசின்னு ஒன்று இருக்குது, அந்த துளசி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை ஹர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த பெல் பெப்பர்ஸ், ஆனியன், இதில் வந்து மஷ்ரூம் போடலாம், ஸ்வீட் கார்ன் போடலாம், க்ரீன் பீஸ் போடலாம், பன்னீர் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் ப்ரிப்பரேஷனாக சிக்கன் போடலாம், அப்புறம் சீ ஃபுட் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேணும் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தட்டு எதுக்காக வச்சு பண்ணுறேன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த பீஸா பிளேட் இருக்காது. அதனால வந்து நம்ம வீட்டில் இருக்க எஸ்எஸ் பிளேட்டை வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ ஆனியன் கேப்சிகம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாஸ் போட்டு சீஸ் போட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு திருப்பியும் சீஸ் போட்டு நீங்கள் குக் பண்ணலாம். ஆனால் நான் டேரெக்டாக வந்து சிங்கிள் லேயர் சீஸ் தான் போடுறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் சீஸ், இது எல்லாத்தையும் நான் வந்து லேயராக மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். சீஸ் போட்ட பிறகு இப்போ கொஞ்சம் லைட்டாக ட்ரை பேசில் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். அப்படி கொத்தமல்லி இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்ட பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி கடாயை வந்து திருப்பியும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரீ பண்ணி வச்சுருக்க இந்த கடாயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பீஸா குக் பண்ணுறதுக்கு வந்து 8 to 12 மினிட்ஸ் ஆகும். ஸோ கரெக்டாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக கரெக்டாக இருக்கும். அதுவும் பீஸா வந்து 2 வகை, ஒன்று வந்து கிறிஸ்பியாக இருக்கும், இன்னொன்று வந்து சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிறிஸ்பியாக வேணால் கிறிஸ்பியாக பண்ணலாம், அப்படி இல்லைனா திக்காக வேணால் திக்காக பண்ணலாம். இப்போ ரெடியான பீஸாவை இந்த உடன் கட்டி மூலம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், வேணும்னா பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த சாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஆலிவ் ஆயில் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வெறும் ரீஃபண்ட் ஆயில் பேஸ் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ ரெடியானது பீஸா கட்டர் வச்சு டேரெக்டாக கட் பண்ணுறோம். அப்படி பீஸா கட்டர்லாம் வீட்டில் இருக்க நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான பீஸா ரெடி. பார்த்தீங்களா, இது மாதிரி கட் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான ஒரு எம்மியான ஒரு பீஸா ரெடி. அந்த சாஸோடு பார்க்கும்போது அந்த சீஸ்லாம் வாவ், ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பீஸா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இப்போ இந்த பீஸா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.